வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து மிக முக்கியமான கட்டம் அப்படிங்கிறது வந்து சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி நம்மளை கால்ஃபர் பண்ணுவாங்க, எதனோட அடிப்படையில் நமக்கு வந்து சீட் அலாட் பண்ணுவாங்க சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு உண்டு. நாம் இது வரைக்கும் பெரும்பாலும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து நம்மளை கால்ஃபர் பண்ணுவாங்களா அல்லது ரேங்கிங் அடிப்படையில் கால்ஃபர் பண்ணுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் பல மாணவர்களுக்கு இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வந்து பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். சில டைமில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரே கட் ஆஃப் மார்க் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையாவே இருக்குது. இப்போ 190 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 190ல் நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கவுன்சிலிங்க்கு உங்களை கால்ஃபர் பண்ண மாட்டாங்க. ரேங்க் அதை அடிப்படையாக வச்சு தான் உங்களை வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ரேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரே கட் ஆஃப் மார்க் இருந்தாலும் கூட அடுத்தடுத்த கேட்டகரியில் வெவ்வேறு காரணங்கள் மூலியமாக அந்த ரேங்கை மாற்றுறாங்க. யார் முன்னால் வரணும், யார் பின்னால் வரணும், சேம் கட் ஆஃப் மார்க் இருந்தாலும் அப்படிங்கிறத மேத்ஸு, ஃபிசிக்ஸ், 4th ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மார்க், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரியான 12th மார்க், அப்புறமா ரேண்டம் நம்பர், இதையெல்லாம் வச்சு யார் முன்னாடி வரணும் அப்படிங்கிறத ரேங்க் கொடுக்குறாங்க. இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஓவரால் ரேங்க் ஒன்று கொடுப்பாங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரேங்க் கொடுப்பாங்க தனியாக. அது இல்லாமல் இந்த ஓவரால் ரேங்க் இல்லாமல் கம்யூனிட்டி ரேங்க் கொடுப்பாங்க. ஸோ இதில் ஓவரால் ரேங்க் அடிப்படையில் உங்களை கால்ஃபர் பண்ணுவாங்க. இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் வரைக்கும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போது நீங்கள் உதாரணத்துக்கு ஓவரால் ரேங்கில் வந்து நீங்கள் 9999வது ரேங்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் சீட் எடுத்ததுக்கு அப்புறம் தான், அதாவது உங்களுக்கு சீட் அலாட் ஆனதுக்கு அப்புறம் தான் 10,000வது ரேங்க் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 9999க்கு வந்து என்னென்ன சீட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கோ அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான், அதில் நீங்கள் உங்களுக்கு அலாட் ஆனதுக்கு அப்புறம் தான், நீங்கள் கொடுத்துருக்கிற சாய்ஸ்லேருந்து அலாட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்து வரக்கூடியவங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. ரேங்கிங் அடிப்படையில் அடுத்தடுத்து சீட்ஸ் வந்து அலாட் ஆகும். தகவலில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.